அழகாக இதை நம்ம வந்து க்யூப்ஸாக கூட நம்ம கட் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு யூஸ் பண்ணலாம். இதை பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இதை வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். இதில் ரசகுல்லா செமையாக வரும். எப்போவுமே பன்னீர் வந்து கடையில் வாங்கிறத விட நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வீட்டிலே செஞ்சு ரசகுல்லாவோ இல்லை பன்னீர் பட்டர் மசாலா எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம்.